சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட 4 ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்யக் கோரி மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் சசிகலா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. ஜெயலலிதா இறந்துவிட்டதால் அவருக்கு மட்டும் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. தம்மையும் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு சசிகலா கோரியுள்ளார். தாம் வழக்கு காலத்தில் அரசு பதவிகளில் இல்லை என்பதால் ஊழலில் தமக்கு நேரடியாக தொடர்பு இல்லை என்று சசிகலா தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பொது வாழ்வில் இருந்தவர் ஜெயலலிதா தான் என்றும் அவர் இப்போது உயிருடன் இல்லாததால் அவரை விடுவித்தது போல் தம்மையும் வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் சசிகலா கோரியுள்ளார். இதேபோல தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய கோரி சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மறுசீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் ஏற்காமல் நிராகரிக்கும் என்றும் சட்ட வல்லுநர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமா என்பது விரைவில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.